முந்தின நிலைமையை விட பிந்தின நிலைமைய ஆண்டவர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துகிற நேரம் வந்திருக்கிறதாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 35 அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் என் வழக்காடிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு யுத்தம் பண்ணும் என்று தாவீது சொல்லுகிறார். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? நீங்க பார்த்துக்கோங்க. தாவீது சொல்றாரு, என் கூட நிறைய பேர் வழக்காடுறாங்கன்னு. ஆனா நான் வழக்காடாக போகாம நீங்க எனக்காக வழக்காடுனாதான் அவங்க வாயெல்லாம் மூடும்னு தாவீது சொல்றார். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் எப்படி தெரியுமா? நான் பேசுவேன், எனக்கு பேச்சு திறமை இருக்கு, எனக்கு படிப்பு திறமை இருக்கு, எனக்கு நல்ல ஞானம் இருக்குன்னெல்லாம் போனதெல்லாம் இன்னைக்கு கவுந்து போயிடுச்சு. ஆனா தாவீது சொல்றாரு, என்னால அவங்க கூட சண்டை போட முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு சண்டை போடக்கூடிய திறமையும் இல்லை, டேலண்டாக பேசக்கூடிய அந்த யுக்தியும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாரு? நீர் எனக்காக வழக்காடும். இன்னைக்கு ரொம்ப நாளா வழக்காடி தோத்து போயிட்டியா? இனி நீ வழக்காடாத, அவற்றை விட்டனா நீ எதிர்பார்த்ததுக்கும் மேல உனக்கு நல்லதா சிலதெல்லாம் அமையும். என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு நீர் யுத்தம் பண்ணுன்னு சொல்றாரு. தாவீது போய் யார்கிட்டையும் சண்டைக்கு நிக்கல, தாவீது யாருகிட்டையும் போய் யுத்தத்துக்கு நிக்கல, தாவீது யாருகிட்டையும் போய் 2ல் 1 பார்த்துருவேன்னு நிக்கல. தாவீதுக்காக வழக்காடினதும் கர்த்தர் தான், தாவீதுக்காக யுத்தம் பண்ணினதும் கர்த்தர் தான். அதனாலதான் அவன் தோக்கிற நேரத்துல கூட தேவன் அவனுக்கு சக்சஸ கொடுத்தார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு கோர்ட்டுல வழக்காட யாரும் இல்லைன்னு நினைக்கிறியா? இந்த யுத்தத்தை எப்படி நான் சமாளிக்க போறேன்னு புரியலன்னு நினைக்கிறியா? அவற்றை விட்டுரு. நீ அமைதியா இருக்கிறதுனால கோலை கிடையாது, நீ அமைதியா இருக்கிறதுனால அவனுக்கு பயந்துட்டேன்னு அர்த்தம் இல்லை. தேவன் எனக்கு நீதியை சரி கட்டுவார்னு தான். சண்டை போடுறவங்க கிட்ட எல்லாம் நம்ம சண்டை போட்டோம்னா அவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லைல்லாங்க. அவன் என்ன நினச்சிருப்பான், இவன் பயந்துட்டான், என் வாய்க்கு பயந்துட்டான், சிலரை வச்சு மிரட்டனா பயந்துருவான்னு. நானெல்லாம் என்ன வந்தாலும் பயப்படாத ஆளு, உன்னை பார்த்து பயந்து போகல. என் தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார்னு பெரிய தைரியத்தோடையும் பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறேன். அதனால யாரும் இல்லைன்னு நினைக்காத, யாரும் எனக்கு சப்போர்ட்டுக்கு வரமாட்டுக்காங்கன்னு நினைக்காத. தேவ பிள்ளையே, உன் கூட கர்த்தர் இருக்கிறார், அதை நீ நம்பு. கண்டிப்பா உன் கேஸ் ஜெயிக்கும், கண்டிப்பா உன் வாழ்க்கை மாறும், நீ நல்லா இருப்ப. நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுக்கு ஆறுதலை உண்டாக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.